ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா நீங்க என்ன பை அண்ட் செல் பண்ணீங்களோ உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிஷ் அட்வைசர் கிடையாது. ஓகே ஃபைன். அண்ட் நேரா டாபிக்ல போயிடலாம். அண்ட் இன்னைக்கான மெம்பர்ஷிப்போட அப்டேட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். என்னென்ன மெம்பர்ஷிப்ல லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்ட்டு. இன்னைக்கு கரெக்டா எக்ஸாக்டா அந்த பாயிண்ட்டை மார்க்கெட் டச் பண்ணிட்டு நல்லா அப்சைட்ல மூவ் ஆயிருக்கும். இன்னைக்கு மார்னிங்ல வந்து எத்தனை மணிக்குன்னா 10:47 கொடுத்துருப்பேன். டைமிங் இருக்கும் பாருங்க டாப்ல 10:47 தெரியுதுங்களா? இந்த டாப்ல என்ன மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குன்னா மார்க்கெட் இந்த ரேஞ்ச்ல இருக்கு. அகைன் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் கொடுத்தா இங்க இருந்து நம்ம மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ட்டு எடுத்திருப்போம். ஓகேங்களா? சொல்லியிருப்போம் குரூப்ல அப்டேட் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருப்போம். அதே போல இன்னைக்கு மார்க்கெட் வந்து எக்ஸாக்டா நமக்கு ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் ரீடெஸ்ட் எடுத்து நல்ல ஃபாலோ ஆச்சு. இல்ல ஈஸியா ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? இதான் இன்னைக்கு மெம்பர்ஷிப் போன அப்டேட்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஸ்விங் ட்ரேடிங்கான லெவல்ஸ் எல்லாமே நம்ம சார்ட் மூலியமா கொடுத்துரும். ஓகேங்களா? இதான் இன்னைக்கு மெம்பர்ஷிப் அப்டேட்ஸ். ஆல்மோஸ்ட் நீங்க நிறைய பேர் மெம்பர்ஷிப்ல ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இதுல என்னன்னா கால்ஸ் கொடுக்க மாட்டோம். ஜஸ்ட் மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் எந்த டைரக்ஷன்ல போகும், எப்படி போகும் அந்த விஷயத்தை எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, அண்ட் இன்னைக்கு நான் ஒரு லாஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் இது பண்ண மிஸ்டேக்னால இது வந்து நான் ஒரு ரிஸ்க் எடுத்து தான் ட்ரேட் எடுத்திருந்தேன். ரிஸ்க் டிபெண்ட் பண்ணி ஏன்னா நான் எடுத்ததுல இருந்தே எனக்கு லாஸ் போச்சு. அது நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் நேத்து ஒரு விஷயம் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்குங்களா? மார்க்கெட்ல பையிங் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல ஒரு பெரிய இப்போ நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல பேசிக்கா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்த பேசிக் பிகினர் எல்லாருமே இந்த விஷயத்த நோட் பண்ணியிருக்கோம். அது என்ன விஷயம்னா, இப்போ மார்க்கெட்ல ஒரு ட்ரெண்ட், இப்போ மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்ல இருக்கு அப்படின்னா இப்ப இங்க இருந்து மார்க்கெட் வந்து சாலிடா மேலதான் போகும். ஆனா அது என்ன பண்ணுனா ஆப்போசிட்ல ஒரு பெரிய மூவ் கொடுத்துட்டு இப்படி மூவ் ஆகும். என்னன்னா இது வந்து இன்ஸ்டிடியூஷன் பண்ற ட்ராப். இப்ப இந்த இடத்துல நீங்க நிறைய பேர் வந்து கால் ஆப்ஷன்ல எடுத்து வச்சிருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாமே ஹிட் பண்ணிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும். இது மூவ் ஆகும். இது நிறைய விஷயம் நீங்க மார்க்கெட்ல ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் நீங்க கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். மேபி இந்த யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு இதுக்கப்புறம். ஓகே, இதுல பாருங்களேன். இதுல என்ன நடந்திருக்கு பாருங்க. இப்போ இங்க இருந்தே மார்க்கெட் வந்து மேல போகிற மார்க்கெட் தான். இன்னைக்கு நான் ப்ரிடிக்ட் பண்ணது கால் ஆப்ஷன் கரெக்டா தான் எடுத்திருந்தேன். ஆனா ஸ்டாப் லாஸ் ரொம்ப லாங்கா நம்மளால போட முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வச்சிருந்தேன்னா 250 பாயிண்ட்ஸ் வைக்கணும். ஆனா அவ்வளவு பாயிண்ட்ஸ் நம்மளால வைக்க முடியாது. நான் 65 பாயிண்ட்ஸ் 63 பாயிண்ட் சம்திங் நான் ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தேன். எக்ஸாக்டா எனக்கு மொமெண்டம். ஏன்னா நேத்தே ஒரு விஷயம் சொல்லுவேன், பையிங் பிரஷர் மார்க்கெட்ல வந்திருக்கு, லோ கட் ஆகலன்ட்டு. ஆனா இந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா இன்னைக்கு நான் கரெக்டா ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்து நல்லா லோ போயிட்டு நல்ல பையிங் பிரஷர் இங்க இருந்தே கொடுத்துருக்கலாம். ஆனா நமக்கு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் நல்லா போயிருக்கு. நாளையில இருந்து ட்ரெண்ட் அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆயிடலாம். ஓகேங்களா? ஃபைன். அப் ட்ரெண்டுக்கான லெவல்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். இதை டிபெண்ட் பண்ணி தான் இன்னைக்கு நான் ஒரு ஓகே இன்னைக்கு மார்னிங் ஒரு புல் பேக்ல ட்ரேட் எடுத்துடலான்ட்டு நான் வெயிட் பண்ணி இருந்திருப்பேன். இந்த லோல வாங்கிட்டு இந்த ஹைல வெத்தலான்ட்டு. இன்னைக்கு நான் வந்து ஒரு 130 பாயிண்ட்ஸ் டார்கெட் வச்சிருந்தேன். ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 60 பாயிண்ட்ஸ் வச்சிருந்தேன். எனக்கு எஸ்எல்இட் ஆயிடுச்சு. ஆனா இன்னொரு விஷயம், நிறைய பேர் ப்ரோ நீங்க குரூப்ல இப்ப நான் வந்து எத்தனை மணிக்கு ட்ரேட் எடுத்தேன்னா 9:30 ட்ரேட் எடுத்திருந்திருப்பேன். 9:30 ஆர் 9:40 இந்த ட்ரேட் எனக்கு கான்பிடண்டா தெரியும். மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் எடுத்து இங்க ஃபாலோ ஆக போகுதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த ட்ரேட் நான் எடுக்கல. என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் டிசிப்ளின். அதுதான் மார்க்கெட்ல பொறுத்தவரை. அந்த ட்ரேட் செகண்ட் ட்ரேட் உங்களுக்கு எந்த அளவுக்கு கான்பிடண்டா தெரிஞ்சாலும், ஏன்னா இந்த ட்ரேட் எடுத்தாலுமே ரிஸ்க் இருக்கும். இப்போ 100% ப்ராஃபிட் போகாது இந்த ட்ரேட் பொறுத்த வரைக்கும். சின்ன ரிஸ்க் இருக்கும், ரிவார்டு இருக்கும். அப்ப என்னோட லிமிட் ஓகே எனக்கு ஓவர் 6500 ருபீஸ் நான் ஒரு நாளைக்கு லாஸ் பண்ற லிமிட். அப்படின்னும் போது அந்த லிமிட் எனக்கு கிராஸ் ஆயிடுச்சு. அதுக்கு மேல போகணும்னா இது வந்து ஓவர் ட்ரேடிங் ஆயிடும். தெரிஞ்சே நான் ட்ரேட் எடுக்கல. அதனால தான் இன்னைக்கு நான் மெம்பர்ஷிப்பே நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பேன் பாருங்க 10:47க்கு. மேபி நான் அந்த கால் ஆப்ஷன் எடுக்கல, அந்த புட் ஆப்ஷன் தான் எடுத்திருப்பேன். நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே ட்ரேட் எடுத்துட்டேன். அதெல்லாம் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. இது நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். இப்ப நம்ம நிறைய பேர் என்ன பண்ணா செகண்ட் ட்ரேட் கிடைக்கும், தேர்ட் ட்ரேட் கிடைக்கும், டிசிப்ளின் இல்லாம ட்ரேட் எடுத்துட்டு இருக்கோம். அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. இது ஒரு சின்ன சின்ன விஷயம் நீங்க லேர்ன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஓவர் ட்ரேடிங்க கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஈஸி தான் மார்க்கெட்ல ஓவர் ட்ரேடிங்க கண்ட்ரோல் பண்றன்ற விஷயம். ஓகே, அடுத்தது. ஓகே, நெக்ஸ்ட் இன்னைக்கு நாளைக்கு லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுன்ற விஷயத்த பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் லைக் பண்ணாம பார்த்துக்கீங்க. எஸ்டர்டே வீடியோக்கு ஒரு 150 லைக்ஸ் ரீச் ஆகல. இந்த வீடியோக்கு மினிமம் ஒரு 170 லைக்ஸ் ஆச்சு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் லெவல்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்க இன்னைக்கு எப்படி ப்ராஃபிட் பண்ணிருந்தீங்களா, லாஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு ட்ரேட் எடுக்கிறீங்க, எவ்வளவு லாட் சைஸ் யூஸ் பண்ணீங்க, லாட் சைஸ் மந்த் எண்ட் ஃபுல்லா ஆவரேஜா பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மாதிரி பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு 1000 குவான்டிட்டி பண்றீங்க, நாளைக்கு ஒரு 200 குவான்டிட்டி, அதுக்கப்புறம் 300 குவான்டிட்டி, இப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸா பண்றீங்களா, அது மறக்காம சொல்லு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க நீங்க பண்ற மிஸ்டேக்ல இருந்து பிகினர்ஸ் நிறைய லேர்ன் பண்ணிப்பாங்க. மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டில இருந்து ஆரம்பிச்சலாம்.
நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஒரு வியூ சொல்லியிருப்பேன், இந்த பேட்டர்ன்ற பிரேக் அவுட் கான்செப்ட் சொல்லியிருப்பேன். இப்ப கரண்ட் வியூல கிஃப்ட் நிஃப்டியோட சினாரியோ ஒரு 20 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு, பெரிய நெகட்டிவ்ல 20 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் இருக்கு. இப்ப நமக்கு ட்ரெண்ட் வந்து ஓவரால் ட்ரெண்ட் நமக்கு ஓரளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, இப்ப இதுல பாருங்களேன், இன்னைக்கு மார்க்கெட் வந்து கரெக்டா அப்ல போற மார்க்கெட் தான். ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்து நமக்கு நல்ல மொமெண்டம் கொடுத்து நமக்கு மார்க்கெட் வந்து மேல போயிடுச்சு. இப்ப நாளைக்கு என்ன சினாரியோனா சிம்பிள், இந்த 24,518 கிட்ட நாளைக்கு வருதுன்னா பெரிய அளவுக்கு பையிங் மொமெண்டம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 24,518 ஓகேங்களா, 24,518 என்ற 18 இந்த ஜோன் கிட்ட நாளைக்கு வருதுன்னா ஹியூஜ் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேபி நீங்க பாருங்க, ரிஸ்க் ப்ரோ நான் சேஃபா தான் போகணும், நான் ரிஸ்க் இருக்க ஐடியாலாம் இல்லை அப்படின்னீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு இந்த ரீட்டர் ஜோன் கிட்ட வருதுனாலே எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 518 கூட கிடையாது, 540ல இருந்து நம்ம இந்த ஜோனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, 518ல இருந்து 540ன்ற ஜோன் வரைக்குமே நம்ம தாராளமா இங்க இருந்து நம்ம ரிவர்சல்ன்ற ஜோனை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஜோன். இப்ப நாளைக்கு மார்க்கெட் வந்து மேபி இந்த இடத்துல கிடைச்சுன்னா ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கும். மேபி நாளைக்கு இங்க கிடைச்சாலும் நான் ட்ரேட் எடுத்து அப்டேட் பண்றேன். இங்க நமக்கு நாளைக்கு கிடைக்குது, கால் ஆப்ஷன்ல கிடைக்குதுன்னா இங்க இருந்து நம்ம ஈஸியா வந்து கால் ஆப்ஷன்ல ரைஸ் பண்ணலாம் மார்க்கெட்ல பொறுத்தவரைக்கும். ஓகே, இங்க இருந்து மார்க்கெட் வந்து ஈஸியா மூவ் ஆயிடும். அது நமக்கு மார்க்கெட் வந்து மேபி அது கேப் டவுன்ல ஓப்பன் ஆனாலும் சரி, நியூட்ரல் ஓப்பன் ஆயிட்டு ஃபாலோ ஆனாலும் சரி, ஒரு என்னோட ஒப்பீனியன் ஃபர்ஸ்ட் ஒரு 45 மினிட், நாளைக்கு ஒரு 1 ஹவர் கூட வெயிட் பண்ணாதீங்க, 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் டச், இது வந்து நிஃப்டி சொல்ற சினாரியோ, இந்த பாயிண்ட் டச் பண்ணுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் புல் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல நாளைக்கு மார்க்கெட் வந்து டைரக்டா ஒரு பெரிய கேப் அப்ல ஓப்பன் ஆகுதுன்னா இந்த 24,615 ரோன் நாளைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இங்க இருந்து ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சேஃபர் ஜோன் ரிவர்சல் பாத்தீங்கன்னா 24,518 ஜோன் 18 இல்ல நாளைக்கு மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆகுது, இல்ல மார்க்கெட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் ஜோன்ல நமக்கு ரிஜெக்ஷன் எடுக்குது, ஒரு நிமிஷம் இருங்க, இந்த இடத்துல இருந்து நமக்கு டைரக்டா ரிஜெக்ஷன் எடுக்குது, இங்க இருந்து ஸ்லோவா மேல போயிட்டு திருப்பி இங்க வருதுன்னா இங்க இருந்து புட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். நமக்கு டைரக்டா ஓப்பன் மார்க்கெட், இந்த சினாரியோ ஓப்பன் மார்க்கெட்ல ஃபார்ம் ஆகுற சினாரியோ, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பன் மார்க்கெட்லயே நமக்கு நல்லா லோல வருது அப்படின்னா இங்க இருந்து ரிவர்சல், ஓப்பன் மார்க்கெட்ல நமக்கு நல்ல மேல போயிட்டு இந்த இடத்துல டச் பண்ணா இங்க இருந்து ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ரோ அதெல்லாம் ஓகே. இப்ப புட் ஆப்ஷன் எங்க போலாம்னா, இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம், இதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணவங்களுக்கு பார்த்திருப்பீங்க, சாரி இந்த வீடியோஸ் பார்த்துங்க தெரிஞ்சிருக்கும். இப்போ ட்ரெண்ட் மாறிடுச்சுன்னா ரெசிஸ்டன்ட் எப்பவுமே வீக்கா இருக்கும், ரெசிஸ்டன்டா பிரேக் அவுட் ஆக பாசிபிள் இருக்கு, சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங் ஆயிடும். இப்ப டவுன் ட்ரெண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ ரெண்டு விஷயம் நீங்க மார்க்கெட்ல தெரிஞ்சுக்கணும், ட்ரெண்ட் பேஸ் பண்ணி பார்க்கணும். இப்ப ட்ரெண்ட் நமக்கு என்ன ட்ரெண்ட், மேபி இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷன் பையிங்ல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதுவுமே கன்ஃபர்மேஷன் கிடையாது. இன்ஸ்டிடியூஷனை பார்த்துட்டு ஒரு வாட்டி நாளைக்கு மார்னிங் டெலகிராம்ல கொடுத்தா அதை பார்த்து நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, டெலகிராம் லிங்க் அண்ட் மெம்பர்ஷிப் ஜாயினிங் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ட்ரெண்ட் ஓகேங்களா, இப்போ நமக்கு டவுன் ட்ரெண்ட் இருக்கு, நமக்கு அப் ட்ரெண்ட் இருக்குன்னா டவுன் ட்ரெண்ட்ல பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் எப்பயுமே வீக்கா இருக்கும், சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகும் நமக்கு எப்பயுமே. அப்ப நம்ம இங்க இருந்து ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அதே அப் ட்ரெண்ட் இருக்குன்னா நமக்கு ரெசிஸ்டன்ட் எப்பயுமே வீக்கா இருக்கும், ரெசிஸ்டன்ட் வந்து பிரேக் அவுட் கொடுக்க பாசிபிள். அப்ப இந்த ரெசிஸ்டன்ட் போய் புட் ஆப்ஷன் எடுக்கலாமான்னு எடுக்கக்கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி பாத்துக்கோங்க. ஓகேங்களா, இதுதான் நமக்கு இன்னைக்கான நிஃப்டி லெவல்ஸ். ஓகே, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி போயிடலாம். பேங்க் நிஃப்டி சினாரியோ என்னன்னா சேம், இப்போ இந்த இடத்துல நமக்கு டபுள் லைன் இருக்கு, அதுக்கான ஹிஸ்டரி டேட்டாவை பார்த்துட்டு அந்த ஜோன் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். இப்போ இந்த இடத்துல இந்த ஜோன்ல எங்க வேணா ரியாக்ட் ஆகும், நம்மளால அது கரெக்டா சொல்ல முடியாது. ஓகே, இந்த ஜோனானு கூட நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஜோனோட டாப் ஜோன் பாட்டம் ஜோன் இருக்கு, இந்த பாயிண்ட் கூட எடுத்துலாம். ஓகேங்களா, இந்த சேஞ்ச் கூட எடுத்துலாம். ஒரு நிமிஷம் ப்ரீவியஸோட ஹிஸ்டரி பார்த்துறேன், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஹையர் ரிஜெக்ஷன் ஜோன் எங்கன்னு எடுத்தீங்கன்னா இங்க தான். ஓகே ஃபைன். இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நாளைக்கு மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு ரேஞ்ச்குள்ள டிராவல் ஆகுது, நல்லா நோட் பண்ணுங்க. இப்போ நமக்கு ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் இந்த அப் ட்ரெண்டா மாறி இருக்கு ப்ரோ, அது ஓகே. இப்போ நாளைக்கு நமக்கு புட் ஆப்ஷன் போலாமா கால் ஆப்ஷன் போலாம்னா இங்க இருந்து மேக்ஸிமம் வந்து கால் ஆப்ஷன்ல நாளைக்கு ட்ரை பண்ண பாருங்க. ஓகேங்களா ஃபைன். இப்போ மார்க்கெட் இப்போ இருக்கிற வியூல பையிங் பிரஷர் அதிகமா இருக்கு, ஆனா நம்ம என்னன்னா நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் மார்க்கெட்ல பார்த்தா தான் நமக்கு தெரியும் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு. ஓகேங்களா, இப்போ இந்த சினாரியோல நமக்கு ட்ரெண்ட் இல்ல பேட்டர்ன் பிரேக் அவுட் பேட்டர்னுக்குள்ள வந்துச்சுன்னா புட் ஆப்ஷன் போகும். ஓகே, நாளைக்கு என்ன சினாரியோனா நமக்கு இந்த மார்க்கெட் ஜோன் இப்போ 55,496 ஜோன்ல இருந்து 55,439 ஜோன்ல இருந்து நமக்கு எங்க வேணா ரிவர்சல் ஆகும். நீங்க சேஃபா போற மாதிரி இருந்தா மிட்ல எடுத்துக்கோங்க. மிட் ஜோன் அப்படின்னா 55,468 ஜோன். ஓகேங்களா, இங்க இருந்து நம்ம ரிவர்சல் நாளைக்கு என்னன்னா சிம்பிள், நாளைக்கு வந்து மேக்ஸிமம் என்னன்னா மேபி கன்சால்டேஷன்ல ரொம்ப நேரம் இருக்குன்னா இங்க இருந்து நமக்கு மார்க்கெட் வந்து ரிவர்சல். ஓகே, இப்போ இதுல என்னன்னா ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் கேண்டில் எது இங்க இருக்கும், அப்ப இதோட ஆப்ஷன் சார்ட்ல போயிட்டு பிரேக் அவுட் கேண்டில் எது இருக்கோ அதோட லோ ஸ்டாப் லாஸ் மென்ஷன் பண்ணி
அதுல எங்க கேனலோட ஹை இருக்கு லோ இருக்கு டிபெண்ட் பண்ணி நம்ம ஆப்ஷன் சார்ட்ல தான் ஸ்டாப் லாஸ் டார்கெட் எப்பவுமே செட் பண்ணுவோம். இதுல செட் பண்ண மாட்டோம். இது அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் தான் இந்த சார்ட்ல, மத்தபடி எல்லாமே நம்ம ஆப்ஷன் சார்ட்ல தான் பண்ணுவோம். சிம்பிள், நாளைக்கான சிம்பிள் கான்செப்ட் தான். மேபி நாளைக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இங்க நியூட்ரலா இருக்குன்னா இங்க நமக்கு டச் ஆகுது அப்படின்னா இங்க இருந்து ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல நமக்கு டைரக்டா மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ட் கிட்ட போகுது, இங்கவே போகுதுன்னா இங்க இருந்து நம்ம ஒரு ஃபால் வெயிட் பண்ணுங்க. ஃபால் வெயிட் பண்ணிட்டு இப்ப இங்க இருக்கிற சப்போர்ட் ஏரியா இப்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சினாரியோ என்னன்னா நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட சினாரியோ மேபி நாளைக்கு நியூட்ரல்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த பாயிண்ட்ல டச் பண்ணி மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். இல்ல நமக்கு டைரக்டா நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச்ல இருந்து ஹைல போகுது அப்படின்னா திருப்பி வெயிட் பண்ணுங்க. ரீட்டர்ஸ் ஒன் நமக்கு வரும். அப்ப என்ன பண்றீங்கன்னா மார்க்கெட் வந்து அகைன் நமக்கு இந்த 55,568 ஜோன்ல நமக்கு மார்க்கெட் இப்போ இங்க இருந்து நமக்கு நல்ல மேல போயிடுச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆயிட்டு மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் எடுத்து திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகும். அப்ப இந்த ரெசிஸ்டன்ட் வீக் ஆயிடு, இது பிரேக் அவுட் தான் கொடுக்க பார்க்கும். அப்ப நம்ம தாராளமா கால் ஆப்ஷன் கொஞ்சம் எமோஷன்ஸ் பேஷன்ஸ் இருக்கிறவங்க வெயிட் பண்ணி இந்த ஹை வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம். இந்த ஹை வரைக்கும் வேணா 55,900 நம்ம பார்த்து ட்ரேடை கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே போல இன்னைக்கு மெம்பர்ஷிப்ல ஒரு வாய்ஸ் நோட் கொடுத்திருந்தேன். ஏன்னா இந்த 55,000 ரவுண்ட் நம்பர்ஸ்ல மார்க்கெட் வந்து ஹை ரிஜெக்ஷன் எடுக்கும். மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு ஸ்கேல்பிங் போறவங்களா எடுக்கலான்ற ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். எத்தனை பேர் அந்த வாய்ஸ் நோட் மெம்பர்ஷிப்ல பாத்தீங்கன்னு மறக்காம அதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இன்னைக்கு லெவல்ஸ் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் ஐக்கன் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்பதான் ட்ரெண்டை தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுவாங்க. பிளைண்டா யாரும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அனாலிசிஸ் எல்லாம் இப்படிதான் ஒர்க் ஆகுது, மார்க்கெட்ல இப்படி எடுக்கலாம், இங்கெல்லாம் வெயிட் பண்ணி எடுக்கலான்ற வியூ இருக்கும். ஓவர் ட்ரேட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க வீடியோஸ் அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் நாளைக்கு அடுத்த அப்டேட்ஸ்ல பார்க்கலாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சேனலோட போர்ட்ஃபோலியோ நான் சண்டே சாட்டர்டே டைம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.